ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரே லாங்குவேஜில் வீடியோ அப்லோட் பண்ணுங்களா, அதான் உங்களால் மற்ற லாங்குவேஜ்லையுமே வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் வாய்ஸ் ஒரு பண்ணாமலே உங்களோட வாய்ஸில் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுற வெப்சைட் ஒன்று இருக்குது. அது ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு வீடியோவை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளிப்கட்டுங்கிற ஒரு வெப்சைட் தான். இதை நீங்கள் கூகுளில் குரோமில் போய்ட்டு பிளிப்கட்டுன்னு டைப் பண்ணாலே போதும், அந்த வெப்சைட் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். இப்போ நான் வந்து குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு பிளிப்கட் அப்படின்னு வந்து டைப் பண்ணாலே போதும். இதோட ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து சைன்அப் பண்ண சொல்லும், இல்லை லாகின் பண்ண சொல்லும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இப்போ நம்ம இதில் நம்ம வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ண ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று, அந்த வீடியோவோட லிங்க் வந்து டேரெக்டாக இதில் பேஸ்ட், இந்த ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட உங்கள் கேலரியில் ஆல்ரெடி அந்த வீடியோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாகவே அந்த கேலரி அப்படியே இதில் அப்லோட் பண்ணி அது டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த அப்லோட் வீடியோங்கிற இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு உங்கள் கேலரியில் இருக்கிற வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் வந்து என்னோடய வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸ் கொடுத்து நான் ஒரு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணதும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் லாங்குவேஜ் கேட்கும். அதாவது அந்த வீடியோ வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கோ, உங்களோட வீடியோ எந்த லாங்குவேஜில் இருக்கோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை நீங்களே கூட உங்களோட அந்த வீடியோ என்ன லாங்குவேஜோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அது ஆட்டோ டெடக்ட், அதாவது டிஃபால்ட்டாகவே அதுவே வந்து டெரெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் மாற்றி தரும். நான் ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோடய லாங்குவேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் தமிழ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஹிந்தி, அரபிக், ரஷ்யன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வந்து தமிழ், நான் இந்த கீழே இருக்க பாருங்கள், இந்த தமிழுங்கிற இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ரான்ஸ்லேட் டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த லாங்குவேஜை நம்மளோட லாங்குவேஜை எந்த லாங்குவேஜுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நான் ட்ரான்ஸ்லேட் டுங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே கூட எத்தனை லாங்குவேஜ் இல்லைனாலும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இதில் நான் இங்கிலீஷ்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சோர்ஸ் லாங்குவேஜ் எப்படி சூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த கீழே ஆரோ பட்டன் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இதில் போய்ட்டு நான் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் க்ரோமில் ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் இந்த ரைட் சைடு டாப்பில் இருக்க அந்த த்ரீ டாட் கொடுத்து ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு தான் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து சோர்ஸ் லாங்குவேஜும் சூஸ் பண்ணியாச்சு, ட்ரான்ஸ்லேட் அதாவது டார்கெட் லாங்குவேஜும் சூஸ் பண்ணியாச்சு. எந்த லாங்குவேஜில் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து எந்த கேரக்டரோட வாய்ஸில் வேணும்னு கேட்பாங்க. இதில் இன்ஸ்டன்ட் வாய்ஸ் க்ளோனுங்கிறது அப்படின்னா என்னென்னா, அதாவது நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆண்ட்ரோனுங்க எந்த கேரக்டர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ரோ இருக்குது, எலிசபெத்துன்னு ஃபீமேல் கேரக்டரோட வாய்ஸ் இருக்குது, பிரிட்டா, அது மாதிரி நிறையா கேரக்டரோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை வந்து உங்களோட வாய்ஸ்லேயே வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் க்ளோன் வாய்ஸுங்கிற இதே கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதையும் கொடுக்கலாம், இல்லைனா ஆண்ட்ரோங்கிற இதையும் கூட நான் கொடுக்கலாம். நான் வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் லாங்குவேஜில் வேணால் நீங்கள் இதை சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்குங்கிறதுக்காக நான் இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி காட்டுறேன். இதோட வாய்ஸ் வந்து நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இது வந்து வரும். நம்மளோட வாய்ஸ் ஓவர் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த ஆடியோ வந்து இந்த ஒரு வாய்ஸில் வரும். ஸோ நான் ஆண்ட்ரோங்கிற இதை கொடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்லேட்டுங்கிற இதை இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்லேட்னு இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வீடியோ டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். இப்போ பாருங்கள், கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும், தமிழ்லேருந்து இங்கிலீஷ். அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்கும், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு தானா அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்கும். ஸோ இப்போயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ட்ரான்ஸ்லேட்டை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை பாருங்கள், இதில் கிரியேட்டிங் டாஸ்க்குன்னு போட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஏறும். ஸோ இது வந்து 100% ஆனதும் உங்களோட வேலையை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. இதே நீங்கள் நீங்களாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி அதை கூகுள் ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த ஒரு வெப்சைட்டில் இந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணாலே போதும். உங்களுக்கான அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆடியோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு யூடியூபருக்கு தேவையான ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அதை நான் என்னென்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த கிரியேட்டிங் டாஸ்க்குங்கிற இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வேகமாக ஏறுது பார்த்திங்கன்னா, இது வந்து எதை பொறுத்து ஏறுன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த வீடியோவோட சைஸை பொறுத்து தான். இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியான சைஸு, அதனால் சீக்கிரமாக இந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டுருக்கு. இதே லாங் வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கான அந்த வீடியோ வந்து டக்குன்னு வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது நெட்வொர்க் ஸ்பீடையும் பொறுத்து தான் அமையும். உங்களோட நெட்வொர்க் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கான அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 90% நிற்கிது. அடுத்து இது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்து ஒரு மறுபடியும் கொஞ்சம் லோட் ஆகிற மாதிரி காட்டும். அது என்னென்னா சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லோட் ஆகிற மாதிரி ஒரு காட்டும். அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் உங்களோட அந்த வீடியோட சைஸை பொறுத்து, உங்கள் ஃபோனோட நெட்வொர்க் பொறுத்து தான் எவ்வளோ ஸ்பீடு அதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுங்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாலும் நீங்கள் வந்து ரொம்பலாம் எஃபோர்ட் போட வேண்டியதில்லை. நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் அந்த வீடியோ டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். இதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆடியோ மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் உங்களோட ஓன் வீடியோவோட சப்டைட்டிலும் கிடைக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அந்த லாங்குவேஜோட சப்டைட்டிலும் கிடைக்கும். அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற வீடியோவுக்கு ஆடியோ மட்டும் இல்லாமல் சப்டைட்டில் வரைக்கும் இதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அது எப்படி எடுக்கலாம், எப்படி எடிட் பண்ணலாம், சூஸ் பண்ணலாங்கிறதையும் வாங்க பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்குது. இது ட்ரான்ஸ்லேட் ஆனதும் உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த வீடியோ அப்படியே கிடச்சிட்டு இதோட ஒரிஜினல் வீடியோ பாருங்கள். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த சப்டைட்டிலோட வந்துட்டு, அதாவது நம்மளோட ஒரிஜினல் வீடியோவோட தமிழில் நம்ம எடுத்த அந்த வீடியோட சப்டைட்டில் வந்திருக்கு. அது பத்தாததுக்கு இப்போ நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த லாங்குவேஜோட சப்டைட்டில் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஒரிஜினல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் வீடியோ. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் வீடியோ, இந்த ஒரிஜினல் ஆடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ரெடி பண்ண அந்த வீடியோவை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண இந்த வீடியோ பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதால விட்டு வருது. ஒன்ஸுக்கும் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் அந்த தமிழ்லேருந்து அப்படியே நம்மளுக்கு இங்கிலீஷில் நமக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஃபீச்சர், நல்ல ஒரு வெப்சைட்டு. நம்ம சுத்தமாக கஷ்டமே படல. நம்ம இதே நம்மளாக எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதுக்கான ஸ்கிரிப்டை எழுதி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்மளே வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ எஃபோர்ட் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இந்த வெப்சைட்டு பரவாயில்ல. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலே போதும். நம்மளோட அந்த ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான ஆடியோவோடு வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃப்ரீயாகவே. நீங்கள் பணம் கட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுவும் நல்ல ஹை குவாலிட்டியான ஆடியோவில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க இந்த சப்டைட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட அந்த தமிழ் சப்டைட்டில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் இதை வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம். அந்த சப்டைட்டில் நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டாவதாக இருக்க இதை வந்து நான் இப்போ எடிட் பண்ணுறேன் பாருங்களேன், எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து முன்னாடி இருந்ததுக்கு பதிலாக இப்போ நான் வெல்கம் பேக் அப்படின்னு வந்து எதாவது ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதையுமே எடிட் பண்ணிக்கலாம். அந்த சப்டைட்டில் அந்த ஆடியோவை நீங்கள் வந்து இப்போ என்ன எடிட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆடியோ வரும். அதாவது இப்போ நான் முன்னாடி உள்ள அந்த சப்டைட்டிலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சா, இப்போ நம்ம இதில் என்ன டைப் பண்ணுறோமோ என்ன எடிட் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு ஆடியோ வரும். அதுவும் வந்து உங்களோட ஓன் லாங்குவேஜில். நீங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கேரக்டர் சூஸ் பண்ணது, அதை சூஸ் பண்ண அந்த நீங்கள் எந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற அதே லாங்குவேஜில் நீங்கள் என்ன எடிட் பண்ணீங்களோ அதே தான் உங்களுக்கு ஆடியோ வரும். ஸோ இந்த மாதிரி உங்களால் நிறைய பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸை இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீயாகவே. இப்போ நீங்கள் பார்த்தது ட்ரான்ஸ்லேட் பண்ணது மட்டும்தான். இல்லை ட்ரான்ஸ்லேட் மட்டும் இல்லை, இன்னும் நிறையாவே ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னங்கிறதையும் பார்க்கலாம். இதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ இப்போ இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணது மட்டும்தான். இப்போ அது கீழே பாருங்கள், சப்டைட்டில் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். இந்த சப்டைட்டில் ஜென்ரேட்டர் என்னென்னா, இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த வீடியோட சப்டைட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோவோட சப்டைட்டில் வேணாலும் அதை நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து முன்னாடி பண்ண அதே மெத்தட் தான். ஒன்று இதில் லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஆல்ரெடி அந்த வீடியோ வச்சுருக்கீங்கன்னா அதை சூஸ் பண்ணி அப்படி கூட அந்த வீடியோட சப்டைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது இதில் இருக்க அந்த ஏஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் எந்த வீடியோவுக்கு வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். அந்த சப்டைட்டில் நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள லாஸ்ட்டு ஃபீச்சரை பாருங்கள். இந்த ஏஐ வாய்ஸ் ஓவருங்கிறது வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண தயக்கமாக இருக்குது, இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ண பிடிக்கல அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களால் எந்த வீடியோக்குனாலும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அச்சஸில் உங்கள் வாய்ஸ் ஓவரில் இருக்க மாதிரியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இதில் இருக்க ஏஐ கேரக்டர் அந்த ஒரு கேரக்டரோட வாய்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி கூட நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த வெப்சைட் இந்த டூலெலாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்த இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எல்லாமே ஹை குவாலிட்டியாக கிறிஸ்டல் கிளியரான ஆடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சப்டைட்டில், வீடியோ ட்ரான்ஸ்லேட்டர், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் இருக்க எல்லா டூலுமே ஒரு யூடியூபருக்கு தேவையான, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தேவையான எல்லா டூலுமே இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.